ஒவ்வொரு ஆண்டும் ஒருமுறை நடைபெறும் சுவை திருவிழா உலகின் பெரிய பெரிய சமையலர்களை ஒன்று சேரச் செய்கிறது. அந்த வருடம் திருவிழாவின் நட்சத்திர போட்டியாளர் யார் தெரியுமா? செஃப் விஸ்கர்ஸ். ஆரஞ்சு நிறம் கொண்ட பெரிய தொப்பி அணிந்த பூனை. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய போட்டியாளர் இருந்தான். கிளாவ்ஸ், கயமான கருப்பு பூனை. எந்த போட்டியிலும் வெல்ல தந்திரம் பிளியாக பயன்படுத்துவான். அந்த விழாவில் 3 மந்திரச் சவால்கள் இருந்தன. எரிமலை சூப் சவால். போட்டியாளர்கள் கொதிக்கும் எரிமலையின் அருகே சென்று ஒரு சிறப்பு சூப் சமைக்க வேண்டும். விஸ்கர்ஸ் தைரியமாகச் சென்றான். அவன் பயன்படுத்திய ஒரு சிறிய பச்சை இலை எரிமலையின் சூட்டையும் சுவையாக்கும் மந்திரத்தன்மை கொண்டது. ஆனால் கிளாவ்ஸ் என்ன செய்தான்? அவன் விஸ்கர்ஸின் பைனில் இடர்பாடாக புரண்டு விழும்படி ஒரு கல்லை வைத்தான். விஸ்கர்ஸ் நியர்லி விழுந்தா. ஆனா அவனுடைய வால் அந்த கல்லை தூக்கி எறிந்தது. அவன் சமநிலை காத்து சூப்பை முடித்தான். முதல் ரவுண்ட் விஸ்கர்ஸ் ஜெயித்தான். மேக பாயாசம் சவால். 2வது சவாலை முடிக்க போட்டியாளர்கள் வானத்தில் பறக்கும் மேகத்திலிருந்து பஞ்சு போல மென்மையான தூளை சேகரிக்க வேண்டும். கிளாவ்ஸ் ஒரு ரகசிய ஹெலிகாப்டரை பயன்படுத்தி மேகத்தை மடக்கி பையில் அடைத்து வந்தான். அது சீட்டிங் தான். ஆனா யார் கவனிக்கறாங்க? விஸ்கஸ் என்ன செய்தான் தெரியுமா? அவன் சமையல் கடாயை சுழற்றி சுழற்றி காற்றைப் பிடித்து மேகத்திலிருந்து நேரடியாக பனித்துளிகளை தட்டிப் போட்டான். அது மென்மையான பாயாசமாக மாறிவிட்டது. ஜட்ஜஸ் சுவைத்த போது கிளாவ்ஸின் பாயாசம் ஹெலிகாப்டரின் எண்ணெய் வாசனை கொண்டது. அதனால் ரவுண்ட் 2யும் விஸ்கர்ஸ் வென்றான். இது மிகப்பெரிய சவால். சுவையால் பிரகாசிக்கும் போர்க்கரியை சமைக்க வேண்டும். கிளாவ்ஸ் விஸ்கர்ஸ் பாத்திரத்தில் உப்பு பாட்டிலே ஊற்றிவிட்டான். இப்போது நான் தான் வெல்லப் போகிறேன் என்று அவன் நக்கல் சிரிப்புடன் நிதானமாக இருந்தான். ஆனால் விஸ்கர்ஸ் ஒரு விஷயத்தை கவனித்தான். அங்க வரும் உப்பு அதிகமாகிவிட்டதால் அதை சமநிலைப்படுத்த அரிதான தேன் சாறு சேர்த்தான்.